வாங்கி தரேன்னு கடைசியில அவன் பங்களாவையே அவனுக்கு பிரசன்டேஷனா கொடுத்திருக்கேன். நீ கில்லேடி பையன்டா. உங்க பேர் விடுங்கண்ணா. என்னங்க இது? என்னது இதுக்கு இவ்வளவு பிகு பண்ணிக்கிறேன்? முடியாது. என்னங்க இது? பெரியவங்க தான் அதுக்கு நேரம் கால வச்சிருக்காங்கல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அது அபிஷியல், இது அன்அபிஷியல் டி. ஐயோ, இவ்வளவு பிரசன்டேஷனா? இதை பிரிக்கிறதுக்கு ஒரு ஃபுல் டே ஆயிடுமே. டேல எதை வேணா பிரிச்சுக்கலாம், நைட்ல நம்மள பிரிச்சுடாத. ஏங்க அவங்க பணம் போட்டு பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க என்னடானா பிரிச்சு பாக்குறதுக்கே கஷ்டப்படுறீங்களா? இரு, நம்ம ரெண்டு பேருக்கு சேர்த்து தானே பிரசன்டேஷன் வந்தது. இதுல எதை பிரிச்சாலும் சேர்ந்து தான் பிரிக்கணும். ஓகே? என்ன இருக்குங்க? என்ன இருக்கும்? ஒன்றுக்கு பிறகு இப்போது வேண்டாம், இரண்டுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம்னு புத்திமதி இருக்கும். என்னவா இருக்குங்க? பிரிச்சு பாப்போம், என்ன அவசரம்? ஐயோ, போன் நல்லா இருக்குல்ல? யார் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க? கலா. இனிமே அவ கூட பேசும்போது இந்த போன்லயே பேசு. ஒரு போன் வந்தாலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி அறுப்ப. இவ்வளவு ஒரே நேரத்துல வந்தா டி நகர் எக்ஸ்சேஞ்சே அவ்வளவுதான். ஒர்க் பண்ணதில்ல? பால் பழம் மட்டும் சாப்பிடுறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். இத மட்டும் காட்டு. ஏமா, இது ஃபர்ஸ்ட் நைட் ட்ரெஸ்ஸா? இது ஃபைட்டிங் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கறீங்க? ஃபர்ஸ்ட் நைட்னா ஒரு அழகான பொண்ணு பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு கையில பாலோட கதவு பக்கத்துல நிக்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க உள்ள தள்ள, நீ வெக்கத்தோட அதை மறுக்க, மறுபடியும் உள்ள தள்ள, வெக்கத்தோட முகத்தை வந்து உள்ள வந்தா அது ஃபர்ஸ்ட் நைட். நீ வந்து நிக்கிறிய மச மசன். இவ்வளவுதானே, அதுக்கே அப்படி சத்தம் போடுறீங்க? விடுங்க, தூள் பண்ணிடுறேன். நான் போக மாட்டேன். எனக்கு வெக்கமா இருக்குடே. சொன்ன கேளுங்கடா. இப்ப மோன ஆக்டிங் தேவையா? ஃபர்ஸ்ட் நைட்டை தவிர எல்லாம் இங்க நடக்குது. என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி 4 பேரை தள்ளி விட்டுட்டாங்க. இப்ப முகம் சொல்லிருக்குல்ல, இப்போவாவது கிருப்தியா? என்ன நீ ஓரளவுக்கு ஆக்ட் பண்ணுவேன்னு பார்த்தா ஓவரா ஆக்ட் பண்ணிட்டேன். எனக்கு தூக்கமே வந்துருச்சு. வா வா. ஹலோ, கலா பேசுறேன். இவளோட பேச ஆரம்பிச்சா அப்புறம் விடிஞ்சிடும். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது, ஃபர்ஸ்ட் டே தான் நடக்கும். தேங்க்யூ, குட் நைட். ஏங்க, டெல்லிக்கு போறீங்க, ஓகே. அதுக்காக நைட் போணுமா? இருட்டுல போய் பயப்படுறியா? ஆமா, ஜோக் அடிக்கிறது நினைப்பா. 4 நாள் ஜாலியா இருந்துட்டு நிதானமா வாங்க. பொருள் போனா எப்போ வருவான்னு ஏங்கிட்டு இருக்கிற பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ என்னடான்னா 4 நாள் கழிச்சு வர சொல்ற? நீ புது பொண்டாட்டி மாதிரி இருக்கலாமா? பொண்டாட்டி பேர அதுக்கு இல்லைங்க, நம்ம புது வீட்டை டெக்கரேட் பண்ண போறேன். அங்க நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலையும் ஓடாதுங்க. ஆமா, நம்ம மாடி ஹால்ல என்ன பண்ணலாம்?
நீ பார்த்து எது வேணாலும் செய். ஆனா பெட்ரூம் மட்டும் பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வை. ஏன்னா வேகத்தோட போறேன், அதே வேகத்தோட வந்துருவேன். தேவி, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம பிரியறோம்ல. ஆனா பிரியறதுல கூட ஒரு த்ரில் இருக்கு. இதுல எல்லாம் என்னங்க த்ரில்? நீங்க சொல்றது பார்த்தா அங்கேயே செட்டில் ஆயிடுங்க போல இருக்கே. திரும்பி வருவீங்களா இல்லையா? என்ன நீ நம்ப மாட்டேங்கிற? இன்னைக்கு தேதி 1, 2ஆம் தேதி காலையில நான் இங்க இருப்பேன். தேவி, நான் வரும்போது உனக்கு ஏராளமான கிறிஸ்மஸ் கொண்டு வரேன். ஆமா, அதை தவிர உனக்கு வேற என்ன வேணும்? தேவி, தேவி, என்ன என்னாச்சு உனக்கு? நாளைக்கு எங்க அக்காவோட பிறந்த நாள். அவ காணாம போனதுல இருந்து அவ பிறந்த நாளை நாங்க கொண்டாடுறது இல்ல. அந்த அக்காவை நான் நினைச்சுக்கிட்டேன். உங்க அக்காவையே நினைச்சுக்கிட்டு வரும்போது வேற யாராவது அக்காவை க்ளோஸ் பண்ணிடாத. வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டு. எப்படி நடந்தது சொல்லுங்க. எனக்கு தெரியல சார். தெரியலனா இப்படிமா? என்ன சார் இது? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நான் பார்த்தேன் சார். பார்த்தேன்னு சொல்றீங்க, எங்கேன்னு சொன்னதானே விசாரிக்க முடியும். ஏமா, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு மேல்மாடி கோளாறாச்சுன்னா நான் இலவசமா வைத்தியம் பாக்குறேன்னு சொன்னது ரொம்ப தப்பா போச்சு. அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் நினைக்கல. ராஜு, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க கூட என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. தேவி, யாரோ யாரையோ கொல்ல போறாங்கன்னு சொல்றேன். ஓகே, ஆனா யார் யார கொலை பண்ண போறாங்கன்னு தெரியாம நாம எப்படிமா காப்பாற்ற முடியும்? ராஜு, தேவி, நம்ம சின்ன வயசுல படிச்ச கதைகள், பார்த்த சினிமாக்கள், கேட்ட சம்பவங்கள் நம்ம மனசுல நினைவுகளா பதிஞ்சிடும். அது எப்பவாவது மறுபடியும் கனவுகளா வெளியாகுங்கிறதா நான் மருத்துவத்துல படிச்சது. நீ என்னடானா? இல்ல ராஜு, இப்ப நான் கனவுல பார்த்த எந்த பொருளையும் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. ஆமா ராஜு, என்ன பொறுத்த வரைக்கும் நடக்க போற ஒரு கொலையத்தான் நான் என் கனவுல பார்த்திருக்கேன். அது நடக்க கூடாது, அதான் என் ஆசை. அநியாயமா ஒரு உயிர் போக போகுது. அதை காப்பாற்றணும் நினைக்கிற உன்னோட மனிதாபிமானத்தை நான் மதிக்கிறேன். ஆனா அட்ரஸ கையில வச்சுட்டு தேடினாலே ஆளை கண்டுபிடிக்க முடியாத இந்த சிட்டில அடையாளமே தெரியாத ஒருத்தைய கண்டுபிடிச்சு அப்புறமா அவளை காப்பாத்தணும். இது நடக்கிற காரியமா? கஷ்டமான காரியம்தான். முயற்சி பண்ண ஒரு உயிரை காப்பாத்தலாம் இல்லையா? இவ்வளவு நம்பிக்கையா சொல்றியே, அப்படி என்னதான் உன் கனவுல பார்த்தேன்னு மறுபடியும் கொஞ்சம் சொல்ல. தேவி, இப்ப நீ கனவுல பார்த்த எந்த பொருளையாவது மீண்டும் வாழ்க்கையில சந்திச்சேனா அந்த கொலை நடக்க போற கொலை இல்லையா? அது வெறும் கனவுதான் நினைச்சிட்டு அமைதியா இரு. எங்க அக்கா சாக போறான்னு சொன்னேன். அது யாருமே நம்பல.
ஆனா இப்ப ஒரு பொண்ணு அநியாயமா சாக போறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஆனா அவ யாருன்னு தெரியலையே. அவ யாரு? அவ யாரு? 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 ஹலோ, நான் பார்வதி பேசுறேன். ஏன் இந்த வாரம் பண்ண அனுப்பல? நீ ஒரு கொலை பண்ணாம இருந்திருந்தா நான் ஏன்பா அவனை கொல்றேன்? என்கிட்ட இருக்கிறது ஒரு சாதாரண வீடியோ கேசட்டா இருந்தா பரவாயில்ல. உன் தலையெழுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க. அதுக்கு நீ எவ்வளவு வேணாலும் தரலாம். நீ எனக்கு தர்ற பணம் உனக்கு கோர்ட்டு தரப்போற தூக்கு தண்டனை விட ரொம்ப கம்மி. இதை நீ வெட்டி செலவு நினைக்காத. உன் உயிருக்கு நீ தர வாடுக. ரைட்? மேடம், நம்ம ப்ரோக்ராம் படி இன்னைக்கு புது பங்களாவை போய் பார்க்கிறோம். எதுக்கு? மேடம், நம்ம ப்ரோக்ராம் படி வீட்டுக்கு வந்தாச்சு, சுவிட்ச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் we have to check the furniture. மிஸ்டர் ஜான், முதல்ல நீங்க டெல்லிக்கு ட்ரங்க் கால் புக் பண்ணுங்க. ஐயோ, என்ன எங்க வீட்டுக்காரரால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். என் மனசுல இருக்கிறது அவர்கிட்ட சொன்னாதான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும். ப்ளீஸ் மேடம், இங்க இருக்கிறவங்களை குழப்பம் போதாதுன்னு டெல்லியில இருக்கிறவங்க ட்ரங்க் கால் போட்டு குழப்பணுமா? ஸ்டூபிட், சொன்னதை செய்யுங்க. முடியாது மேடம். என்ன, நம்ம ப்ரோக்ராம் படி டெலிபோன் கனெக்ஷன் இன்னும் இங்க வரல. இந்த சின்ன வேலையை கூட செய்யாம நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல மேடம். கெட் அவுட். மேடம், I say you get out. உங்களுக்கு குழப்பம் மட்டும்தான் வரும்னு நினைச்சேன். கோவம் கூட வருதே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் படி. ஓ, நான் கெட் அவுட்.
அந்த எலும்பு கூட போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க விஷயத்தை. எனக்கு வேற வேலை கிடையாது. மிஸ்டர் ராஜ், எங்க டாக்டருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் படி சுவத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடு ஒரு பெண்ணுடையதான்னு தெரிய வருது. அந்த பெண்ணுக்கு 20 இருந்து 25 வயசு இருக்கலாம். அந்த பெண்ணு இறந்து 4 அல்லது 5 வருஷம் இருக்கும். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செயினை டாலரையும் வச்சுக்கிட்டு இறந்து போனது தேவியனுடைய அக்காதான்னு நம்மளால தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி செயினும் டாலரும் வெளியில யாற்ற வேணா இருக்கலாம். தான் செஞ்ச கொலையை மறைக்க பூட்டி கிடந்த வீட்டை தனக்கு சாதகமா பயன்படுத்தி யாரோ ஒருத்தன் அந்த பெண்ணை அங்க புதைச்சிருக்கான். உங்க பங்களா 6 வருஷமா கேஸ்ல பூட்டி கிடந்ததை பயன்படுத்தி யாரோ ஒருத்தன் கொலையை செஞ்சு உங்க வீட்டை சமாதி ஆக்கிட்டான். அவ்வளவுதான். அவ்வளவுதான் நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா தேவி அதால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு எலும்பு கூட வந்து நின்னா, மை காட், வாட் a terror it is. இது என்ன குமார் பயங்கரம்? யாரோ அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணு சாக போறதா என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? அதை விடவா பயங்கரம்? இப்ப நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணு சாகிறத என் கண்ணால பாத்துட்டு வந்து சொல்லுவேன். அப்ப நீங்க பரிதாபப்படுவீங்க. இப்பவே உன்னை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. இல்ல ராஜு, ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருந்தா நாமே அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. இல்லாத ஊருக்கா வழி தேடிக்கிட்டு இருக்கா? அதுக்கு நீயும் துணை போற. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பத்துக்கு பதில் அந்த எலும்பு கூடுதான். எப்பவோ நடந்த இந்த கொலையத்தான் இனிமே நடக்க போறதா நினைச்சு தேவி குழம்பிக்கிட்டு இருக்கா. வாங்க. நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லடி. என்னடி என் கல்யாணத்துல தான் உனக்கு காதலே வந்தது. நீ என்னடானா உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்ல. அவ்வளவு அந்நியமா போயிட்டேன்ல நான். சாரிடி. என்னடி இது? நீ தான் கல்யாணத்துக்கு கூப்பிடல, நான் பிரசன்ட் பண்ணாம இருக்க முடியுமா? இந்த சிகரெட் சிகரெட்டா? இந்த சிகரெட் நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்கேயும் பார்த்திருக்க முடியாதம்மா. போன தடவை சிங்கப்பூர் போயிருந்தப்போ அங்கிருந்து வாங்கிட்டு வந்தது. இல்ல சார், இது எங்கேயோ பார்த்திருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த சிகரெட் எனக்கு தர முடியுமா? வித்தியாசமான பொருள்களை கலெக்ட் பண்றது என்னோட ஹேபிட். இந்தாங்க. தேங்க்யூ.